இந்த பிஜேபியினுடைய ஆட்சி கடந்த 10 ஆண்டுகள் இந்தியாவை கோலொச்சி கொண்டிருக்கிறது. அடுத்தது இதற்கு முன்னாலே வெள்ளைக்காரர்கள் 200 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டிருக்கின்றனர். ரைட். அதுக்கு முன்னாடி இந்த முகலாயர்கள் 300 ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்போது அந்த முகலாயர்களுடைய ஆட்சி காலம், வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலம், இந்த 10 ஆண்டு கால இந்த இந்துத்துவ மதவெறிகளுடைய ஆட்சி காலத்தை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். நான் இந்த 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் இந்த நரேந்திர மோடியினுடைய தலைமையில் இந்த இந்துத்துவானுடைய வெறியர்கள் RSS ஜங் பரிவாரங்களுடைய பின்னணியில் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இங்கே இந்தியாவை மத ரீதியாக, இன ரீதியாக, ஜாதி ரீதியாக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த கங்கணமாக வைத்துக் கொண்டு என்ன அட்டகாசம் செய்திருக்கிறார்கள், என்ன சர்வாதிகாரம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு மணிப்பூரையும் மற்ற இடங்களிலே முஸ்லீம்கள் அடிபட்டது, முஸ்லீம்கள் கொல்லப்பட்டது, கிறிஸ்தவர்கள் அநியாயமாக தாக்கப்பட்டது, கிறிஸ்தவ ஆலயங்கள் கொடூரமாக அழிக்கப்பட்டது, முஸ்லீம்களுடைய ஆலயம் பாபர் மசூதி உட்பட எத்தனையோ மசூதிகள் அழிக்கப்பட்டது. இந்த 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு கொடுமையான, எவ்வளவு அகோரமான, எவ்வளவு அரக்குத்தனமான, எவ்வளவு அயோக்கியத்தனமான செயல்பாடுகள் இந்த நரேந்திர மோடியுடைய பிஜேபி அரசு செய்திருக்கிறது என்பதை நாம் சொல்லுவதுங்கிறதுல அமெரிக்கா நாட்டில் இருக்கிற, அமெரிக்கா மட்டுமல்ல வெளிநாட்டு பத்திரிகைகள் எல்லாம் கூட விமர்சனம் செய்திருக்கிறது. அது குறிப்பாக இந்த மணிப்பூர், அடுத்து இந்த ராகுல் காந்தியினுடைய பதவி பறித்தது, இது போன்ற அது இப்போதைக்கு புதிதாக வந்திருக்கிற வரலாறு, ராஜபுத்திரர்கள் மேல் சாட்டிய குற்றச்சாட்டு, ஆக இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கிறது. இதை அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு இதற்கு முன்னாலே நடந்த வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்துத்துவாவை, இந்த நாட்டை இந்துத்துவா மயமாக்குவதற்கு எத்தனை அட்டகாசங்கள், எவ்வளவு அல்லோகலப்படுத்தியவர்கள், எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம். இதற்கு முன்னால் இருக்கிற வெள்ளைக்காரர்கள் 200 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்றியிருக்க முடியாதா? அப்போது மிகவும் குறைந்த 330 கோடி மக்கள் மட்டும்தானே இருந்தார்கள். அவர்கள் இங்கே நினைத்திருந்தால் அனைவரையுமே கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்க மாட்டார்களா? மாற்றினார்கள். எதேதே மாற்றினார்கள் என்று கேட்டால் பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், அதற்கு இணையாக மருத்துவமனைகளை கட்டினார்கள், அதற்கு இணையாக போக்குவரத்து துறையில், ரயில்வே துறையில் மிகப்பெரிய சாதனைகளை இங்கே நிகழ்த்தி காட்டினார்கள், தபால் துறையை நிகழ்த்தி காட்டினார்கள், ராணுவத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உலகளாவிய அளவில் மாற்றினார்கள். வெள்ளைக்காரர்கள் பண்ணிய சாதனை கொஞ்சம் நஞ்சமல்ல, மக்களுக்கு சாதனை. ஆனால் கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட வேண்டும் அனைவரையும் என்று நினைத்திருந்தால் சர்வ சாதாரண மாற்றியிருக்கலாம். ஆனால் மக்களுடைய அனைத்து ஜாதி, அனைத்து இன மக்கள், அனைத்து மத மக்களுடைய உணர்வுகளை நேசித்தவர்கள், அந்த மதத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், கல்வி புரட்சியை கொடுத்தார்கள், நவீன கால கல்வியை கொடுத்தார்கள். பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது, ரோட்டில் நடக்கக்கூடாது என்று ஒதுக்கப்பட்ட மக்களை எல்லாம் கல்விக்கூடத்திற்கு வரவழைத்தார்கள். கல்விக்கூடத்திலே பெண்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் தீண்டப்படாதவர்கள் என்ற கொடுமையெல்லாம் தூக்கி அவர்கள் எரித்து, அவர்கள் அனைவரையும் அரவணைத்து அவர்கள் ஒரு சமத்துவ மக்களாக வாழ்வதற்கு இங்கே வழிவகுத்தார்கள். அநீதி, அக்கரமான ஒரு மனித நேயம், மனித தன்மையே இல்லாத இந்த சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல் என்கிற கொடுமையை தகர்த்தார்கள். அதற்கு பெண்களுக்குரிய அத்தனை கொடுமைகளையும் அவர்கள் அழித்தார்கள், வாழ வைத்தார்கள். முடிந்தவரை வெள்ளைக்காரர்கள் 200 ஆண்டுகள் செய்த ஆட்சி சாதாரணமான சாதனை அல்ல. இந்தியாவில் மறக்க முடியாத சாதனை, எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கும் மத்தியிலே இருக்கிற அமைச்சர்களே பாதிக்கு மேலானவர்கள் வெள்ளைக்காரர்கள் உருவாக்கிய அந்த ஆங்கில பள்ளிக்கூடத்திலே படித்த அனைத்து துறையினுடைய பாடங்களை படித்து தேர்வாகி இன்றைக்கு வந்தவர்கள் தான். அதை எண்ணி பார்க்க வேண்டும், நன்றி மறக்க கூடாது. அடுத்தது முகலாயர்கள் ஆட்சி 300 ஆண்டு காலம். இந்த 300 ஆண்டு காலம் அவர்கள் நினைத்திருந்தால் இவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த பேச்சை இவ்வளவோ ஆட்டம் ஆடுகிறார்களே, 10 ஆண்டு காலத்தில் இந்த இந்தியாவை இந்துத்துவ நாடாக மாற்றிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தலையெடுத்து ஆடுகிறார்களே,
அதற்கு எத்தனை உயிர் பலியை எடுக்கிறார்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்களை, எத்தனை படுகொலைகளை செய்கிறார்கள், எத்தனை ஆலயங்கள் இடிக்கிறார்கள், எத்தனை மசூதிகள் இடிக்கிறார்கள், இவ்வளவு அநியாய அட்டகாசம் செய்கிறார்களே. 300 ஆண்டு காலம் இந்த இஸ்லாமியர்கள் ஆண்டார்களே, முஸ்லிம் ஆட்சி நடந்தது, முகலாயருடைய ஆட்சி. அவர்கள் நினைத்திருந்தால் இந்த நாட்டை முகலாயர் முஸ்லிம் நாடாக மாற்றியிருக்க முடியாதா? எண்ணி பார்க்க வேண்டும். வரலாறு கூறுகிறது. இந்த நரேந்திர மோடி சொல்லுகிற வரலாறு நரேந்திர மோடி படிக்க வேண்டும், வரலாறை படிக்க வேண்டும். மனசிலே இருக்கிற ஒரு வன்மத்தின் காரணமாக, மனசிலே இருக்கிற ஒரு துரோகத்தின் காரணமாக, அவர்கள் பகை உணர்ச்சியின் காரணமாக அவர்கள் முஸ்லிமின் மீது பழி போடுகிறார்கள். குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேசல இந்த யோகி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. இவரெல்லாம் முஸ்லிமை வெறுக்கிறார். முஸ்லிம்ல ஜேசிபி இயந்திரத்தை வைத்து வீடுகளை அடித்தா, ஆட்களை கொலை செய்தா, இதெல்லாம் நடந்ததே. அன்றைக்கு முஸ்லிம்கள் எந்த இந்துக்களையாவது அவர்கள் இந்த மாதிரி அநியாயமாக கொலை செய்தது, அநியாயமாக அத்துமீறி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது உண்டா? நியாயமான வகையில் அவர்கள் எல்லாம் இந்தியாவை ஆட்சி நடத்தினார்கள் என்பதுதான் வரலாறு. அக்பருடைய வரலாறு படி, ஹைதர் அலியுடைய வரலாறு படி. வரலாறு படிக்காமல் நீ பாட்டுக்கு உன் மனசுல இருக்கிற வன்மத்தை மட்டும் சொல்லுகிற, அந்த மனசுல இருக்கிற அந்த இந்துத்துவனுடைய வெறித்தனத்தை மட்டும் வைத்துக் கொண்டு துவேஷத்தை தூக்கி எறிந்து பேசுகிறாயே. நீ எண்ணி பார்க்க வேண்டாமா? இப்போது சொல்லுகிறாயே ராகுல் காந்தி அந்த முஸ்லிம்களுடைய அநியாயத்தை பேச மாட்டேன் என்கிறாரே. அந்த இவருடைய வெள்ளைக்காரர்களுடைய துரோகத்தை பேச மாட்டேன். வெள்ளைக்காரர்களும் முஸ்லிம்களும் நினைத்திருந்தால் இந்த நாட்டை முஸ்லிம்களாக மாற்றியிருக்க வேண்டாம், முற்றிலும் மாற்றியிருக்க மாட்டார்களா? வெள்ளைக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் மாற்றிருக்க. இது சின்ன விஷயம். இது ஒப்பீடு. அங்க முகலாயருடைய ஆட்சி 300 ஆண்டுகள், வெள்ளைக்காரருடைய ஆட்சி 200 ஆண்டுகள், நீ இப்போது ஆண்டுகிட்ட 10 ஆண்டுகள். இந்த ஒப்பீடு அந்த வெள்ளைக்காரர்களும் முஸ்லீம்களும் ஆண்ட அந்த ஆட்சியினுடைய கொடுமையை பற்றி நீ பேசுகிறாயே, அதை விட மிகவும் அதிகப்படவா 100க்கும் மேல சதவீதம் கொடுமையை இந்துத்துவாவை புகுத்துவதற்கு, கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் அழிப்பதற்கு நீ எடுத்து செய்து கொண்டிருக்கிற இந்த கொடூரமான சர்வாதிகார இந்த ஆட்சியை எண்ணி பார்க்க வேண்டும். மக்கள் இதையெல்லாம் ஒப்பீடு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் ஒப்பீடு. இப்போது நம்முடைய எண்ணத்தில் இருக்கிற ஒப்பீடு முகலாயருடைய 300 ஆண்டுகள், வெள்ளைக்காரனுடைய 200 ஆண்டுகள், இந்த இந்துத்துவாவுடைய வெறியர்கள், மத வெறியர்கள், இந்துத்துவ வெறியர்கள், இந்த நரேந்திர மோடி, அமித்ஷா கும்பலுடைய வெறியர்களுடைய ஆட்சி 10 ஆண்டு காலம். இதை ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய நிலையில் இப்போது இருக்கிறோம். அதை பார்க்க வேண்டும். அதன் மூலம் நாம் புதிய ஒரு திருப்புமுடைய இந்தியாவை கொண்டு வர வேண்டும். அதுதான் ஜூன் மாதம் 4ஆம் தேதி நிச்சயம் நமக்கு அதுக்கு பலன் கிடைக்கும், நிச்சயம் வழி கிடைக்கும். எதிர்காலம் நிச்சயம் நமக்கு இந்தியாவுடைய எதிர்காலம் சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி, சுதந்திரம், மதச்சார்பின்மை ஆகிய கொள்கைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்துகிற, செயல்படுத்த போகிற மிகப்பெரிய அரசாக இந்த இந்தியா கூட்டணி தலைமையில் ராகுல் காந்தி, இங்கே நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆகியோருடைய தலைமையில் அமையப்போகும் இந்தியா கூட்டணி நிச்சயம் இந்தியாவுக்கு சிறந்த ஒரு வழியை அமைக்கும் என்பது நிச்சயம். வணக்கம்.